Welcome to Kamal Online Maths. In the video, Engineering TRB 2014 oda questions discuss panna porom. Already 38 questions நம்ம வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்களுக்காக அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ கொஷின் நம்பர் 39 டிஸ்கஸ் பண்ணுறோம். Let x, d be a metric space if there is a function f from x to x satisfies the condition d of fx, fy equal to d of x, y for all xy in x. Then the function f is called as, definition is so x or metric space, function f from x to x the function f satisfy பண்ற ப்ராப்பர்ட்டி வந்து distance function எடுத்துக்கிட்டோம்னா so x y elements இங்கே f of x f of y, so distance between x and y, distance between f of x and f of y, this will be equal. So then the function f is called the isometry of f, isometry of the space x. So the definition additionally in the metric space x வந்து காம்பாக்டா இருந்ததுன்னா இந்த f ஐசோமெட்ரியாவும் இருந்துச்சுன்னா அந்த f வந்து பைஜெக்டிவா இருக்கும். f பைஜெக்டிவ் அப்படினாலே f இன்வர்ஸும் பைஜெக்டிவாக இருக்கும். ஸோ f அண்ட் f இன்வர்ஸ் பைஜெக்டிவ் அப்படின்னாலே f வந்து ஹோமியோமார்ஃபிசமாக இருக்கும். ஸோ இதில் நம்ம அடிஷ்னலாக தெரிஞ்சிக்க வேண்டியது அந்த ஐசோமெட்ரி டிஃபைன் பண்ணுற ஒரு ஸ்பேஸ் x வந்து காம்பேக்டாக இருந்துச்சுன்னா அந்த மேப்பிங் f வந்து ஹோமியோமார்ஃபிசமாக இருக்கும். அதையும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். இந்த கணக்குக்கு சரியான விடை சி, ஐசோமெட்ரி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட் கொஷின், if the sets C and D form a separation of x and y, if the sets C and D form a separation of x and if y is a connected subspace of x, then so question x னு ஒரு செட்டு, அந்த எக்ஸுக்கு செப்பரேஷன் சி அண்ட் டி இருக்குது, ஒய் அப்படிங்கிறது எக்ஸோட ஒரு கனெக்டட் சப்ஸ்பேஸ் அப்படின்னா which of the following is correct? Okay, so there is a separation in x, இது given. அப்போது x வந்து disconnected, ஏன்னா x can be written as the union of C union D. ஸோ அதான் அங்கே கணக்கில் சொல்கிறாங்க. if the set C and D form a separation of x, also y is a connected subspace of x அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ y subset of x and x is disconnected, so x can be written as the separated sets C union D. Then what about the y? So y x வந்து இங்கே disconnected, y வந்து கனெக்டட் சப்ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ y வந்து கனெக்டடாக இருக்கணும்னா இந்த y வந்து ஃபுல்லாக சிலேயே இருக்கணும், இல்லைன்னா டிலேயே இருக்கணும். அதான் டெஃபினேஷன். ஸோ அந்த டெஃபினேஷனை உங்களுக்கு நான் சொல்கிறேன். if the sets C and D form a separation of x and if y is a connected subspace of x, then result என்னன்னா y lies
entirely within either C or D. இதான் definition. ஸோ இப்போ ஒரு டிஸ்கனெக்டட் சப்ஸ்பேசஸ், அதாவது ஒரு கனெக்டட் சப்ஸ்பேஸ் ஆஃப் ஏ டிஸ்கனெக்டட் ஸ்பேஸ் அப்படின்னா அந்த கனெக்டட் ஸ்பேஸ் வந்து அந்த செப்பரேஷனில் ஏதாவது ஒன்றுத்துலேயே கம்ப்ளீட்டாக இருக்கணும். அப்போ இந்த கணக்குக்கு ஆப்ஷன் எது வரும் அப்படின்னா தென் y lies entirely within either C or D. ஆப்ஷன் சி இந்த கணக்குக்கு சரியான விடை. Next question, let A1 and A2 be two sets are given. A1 is defined by set of all elements of the form root 2 times x, where x is an element in Q rationals, and A2 defined to be set of all elements of the form x plus root 2 such that x is a rational. Then A1 and A2 countable, A1 is countable, A2 is uncountable, and vice versa. A1 uncountable, A2 countable, neither A1 nor A2 is countable. Okay, so basically set of all rationals Q வந்து countable. ஸோ அந்த க்யூவில் இருந்து தான் A1 A2 அப்படின்னு ஒரு ரெண்டு செட்டை இங்கே டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ A1 அப்படிங்கிறது செட் எப்படி இருக்கும்னா, ஸோ செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் த ஃபார்ம் Q ஆஃப் ரூட் 2. ஏன்னா க்யூவில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் எக்ஸ் இன்ட்டு ரூட் 2, எக்ஸ் இஸ் இன் க்யூனா எக்ஸ் டைம்ஸ் ரூட் 2. ஸோ ஒவ்வொரு எக்ஸ் இன் க்யூவுக்கும் A1ங்கிறத நம்ம டிஃபைன் பண்ண முடியும். சிமிலர்லி A2 அப்படிங்கிறது என்னென்னா Q plus root 2. So for every x in Q we have the element in A2 such that x is in Q implies x plus root 2 in A2. So meaning என்ன அப்படின்னா Q countable இருக்கும்போது இந்த A1 A2 both are countable. நீங்கள் ஒரு பைஜெக்ஷன் மேப்பிங்கை க்யூவில் இருந்தே டிஃபைன் பண்ணலாம். ஏன்னா க்யூ கவுண்டபிள் அப்படிங்கிறதுனால எப்படின்னா A1க்கு F1 அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ க்யூவிலேருந்து root 2 times x, q into root x அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அப்போ ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் q, ஸோ இந்த F1 வந்து பைஜெக்ஷனாக இருக்கும். சிமிலர்லி F2ன்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். அதுவும் செட் ஆஃப் ஆல் ரேஷ்னல்லேருந்து க்யூவிலேருந்து root 2 plus q or q plus root 2 for every x in q. ஸோ இப்போது F1 அண்டு F2 வந்து பைஜெக்ஷன், நீங்கள் அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். சின்ஸ் q வந்து கவுண்டபுளாக இருக்கிறதுனால q is equivalent to n. அப்போ n is equivalent to q root x and q plus root 2. Hence F1 and F2 are countable. ஆப்ஷன் வந்து இந்த கணக்குக்கு A. Next question, let, ஸோ இது நம்ம படிக்க வேண்டியது ஃப்ளோர் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லணும். let floor x denote the greatest positive integer less than or equal to x. greatest integer ஃபங்க்ஷனோட நோட்டேஷன் அது. let f from a function from R to R defined by f of x equal to floor of x square. Then the points of discontinuity of f of x are only integers, only square integers, plus or minus root n, where n is a non-negative integer, all rational numbers. Okay, so greatest integer function. So இந்த நோட்டேஷனில் நம்ம டினோட் பண்ணுவோம். அதனோட மீனிங் என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோன்னா அதனோட வேல்யூவை
இன்டீஜராக ரிட்டர்ன் பண்ணோம். அந்த வேல்யூ வந்து அந்த எக்ஸை விட லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கணும். அது இன்டீஜராக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ஆஃப் 1 அப்படின்னா அது 1 தான். ஃப்ளோர் ஆஃப் 2 அப்படின்னா 2 தான். ஃப்ளோர் ஆஃப் 1.9 அப்படின்னா இதுக்கான லார்ஜஸ்ட்டு அதாவது இன்டீஜர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1.9 வரும்போது ஆன்சர் 1 தான். 2.01 அப்படின்னா அதனோட வேல்யூ 2. 2.9999 அதனோட வேல்யூ வந்து 2 தான். ஸோ அந்த மாதிரி அது போயிட்டுருக்கும். அஃப்கோர்ஸ் நெகட்டிவ்லேயும் நீங்கள் இதை டிஃபைன் பண்ணலாம். ஃப்ளோர் ஆஃப் -1 அப்படின்னா வந்து -1. -3.4 அப்படின்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதனோட வேல்யூ வந்து -4 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் அந்த ஃபங்க்ஷன், கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுடைய கிராஃபை நான் இங்கேயும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 0லேருந்து லெஸ் தேன் 1, ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் 1 இருக்கிற வரைக்கும் அந்த ஃபங்க்ஷன் என்ன வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா எல்லாமே 0 தான். அதாவது ஃப்ளோர் ஆஃப் 0 வந்து 0, 0.1 வந்து 0, 0.8 வந்து 0, 0.999 அதனோட வேல்யூ வந்து 0. பட் எக்ஸாக்டாக 1ன்னு வரும்போது தான் 1. ஸோ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூக்கும் இது ஆக்சுவலாக கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷனோட கிராஃப். ஒவ்வொரு எக்ஸுக்கும் அந்த வேல்யூவை நம்ம கண்டினியூஸாக இங்கே போட்டுகிட்டே வந்திருக்கோம். எக்ஸ் 1ன்னு வரும்போது மட்டும் அங்கே டிஸ்கண்டினியூஸாக இருக்கும். ஏன்னா எக்ஸ் 1ன்னு வரப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து 1ன்னு வந்துடும். திரும்பவும் எக்ஸு 1, 1.1, 1.2, 1.3, 1.4 அப் டு 1.9999 வரைக்கும் அதனோட வேல்யூ 1 தான். எக்ஸாக்டாக 2ன்னு வரும்போது எக்ஸோட ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் 2ன்னு வந்துடும். திரும்பவும் 2, 2.01, 2.1, 2.3 அப்படியே போயிட்டே இருப்போம். 2.99 வரைக்கும் அவனோட வேல்யூ 2 தான். எக்ஸாக்டாக 3 வரும்போது 3 வந்துடும். ஸோ இந்த நம்ம பபிள் எம்டியாக போட்டிருக்கிறது எல்லாமே அந்த பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி. எங்கெல்லாம் டிஸ்கண்டினியூஸாக இருக்கும் அப்படின்னா இந்த கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் எக்ஸ் அப்படின்னா இன்டீஜரில் எல்லா பாயிண்ட்லேயும் இந்த ஃபங்க்ஷன் டிஸ்கண்டினியூஸாக இருக்கும். கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் இஸ் டிஸ்கண்டினியூஸ் அட் இன்டீஜர்ஸ். ஏன்னா மற்ற இடத்துலலாம் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண முடியும். அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அதனோட நெக்ஸ்ட் வேல்யூக்கு அது போயிடும். சிமிலர்லி நெகட்டிவ் சைட்ஸ். ஸோ இந்த டெஃபினேஷனை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். சிமிலர்லி ஃப்ளோர் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரும் எங்கெல்லாம் டிஸ்கண்டினியூஸாக இருக்கும் அப்படின்னா அட் இன்டீஜர்ஸ். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு வேல்யூ கொடுத்துட்டே இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1.5 அப்படின்னு கொடுக்குறோன்னு வைங்களேன். அப்போ 1.5க்கு ஸ்கொயர் வேல்யூ 2.25 வருமா? ஆனால் இதனோட வேல்யூன்னு வரும்போது இங்கே 2 தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வேல்யூ இங்கே கொடுத்துட்டே இருப்பீங்க. அது இன்டீஜர் பார்ட்டுக்கு மட்டும்தான் இங்கே நம்ம டிஃபைன் பண்ண முடியும். எக்ஸாக்டாக இன்டீஜர்னு வரும்போது மட்டும்தான் அதனுடைய இன்டீஜர் லெவலுக்கு அங்கே போகும். ஸோ இங்கேயும் அது எங்கெல்லாம் டிஸ்கண்டினியூஸாக இருக்கும் அப்படின்னா அதனோட இன்டீஜர்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஸ்கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் வந்து டிஸ்கண்டினியூஸ் அட் 1 or 2 or 3 or 4 அந்த மாதிரி டிஸ்கண்டினியூஸ் செட். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 or 2 or 3 அப்படின்னு இருந்துச்சுன்னா எக்ஸ்ன்னு வரும்போது +or -1 +or -2 +or-3 ஐ மீன் √3 எல்லாமே எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2னா எக்ஸ் ஈக்குவல் டு சிமிலர்லி. ஸோ அப்போது எக்ஸ் ஸ்கொயர்னு டிஃபைன் பண்ணும்போது பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி வரும்போது +or-√1 +or-√1 வரும். ஜென்ரலாக கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் எக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணும்போது தான் அது டிஸ்கண்டினியூஸ் அட் இன்டீஜர்ஸ். இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு வந்ததுனால +or-√1 +or-√2. ஜென்ரலாக இங்கே எக்ஸ் பவர் n அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்கன்னா +or-nth ரூட் ஆஃப் த இன்டீஜர்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் சரியான விடைன்னு வரும்போது ஆப்ஷன் சி +or-√n where n is a non-negative integer. Next question, which of the following real valued functions on open interval 0,1 is uniformly continuous? Okay, so 0,1ங்கிற ஓப்பன் இன்டர்வலில் கீழே கொடுத்துருக்கிற 4 ஃபங்க்ஷன்ஸில் எந்த ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் இன்ட்டு sin 1/x அப்படிங்கிறது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருக்கும்.
ஸோ அதை எப்படி ப்ரூஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை எக்ஸு சைன் 1/xன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இதை க்ளோஸ்டு இன்டர்வலுக்கு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ சைன் 1/x can be extended to a continuous function on closed interval 0,1 by எப்படின்னா நான் எப்படி அதை டிஃபைன் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த எஃப் ஆஃப் எக்ஸை எக்ஸ் இன்டூ சைன் 1/x whenever x non-zero, 0 when x equal to 0. ஸோ இந்த மாதிரி நான் அந்த எஃப் ஆஃப் எக்ஸை டிஃபைன் பண்ணுறப்போ இந்த இன்டர்வல் 0,1 அப்படிங்கிறது காம்பேக்ட் இன்டர்வலாக இருக்கும். ஸோ இதிலிருந்து எஃப் வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூவஸ் ஆன் 0,1. This implies f is uniformly continuous on open interval 0,1. ஸோ இதான் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன். எப்படி இதை டிஃபைன் பண்ண முடியும் அந்த மாதிரி அப்படின்னு கேட்டால் அதுக்கும் ஒரு தியரம் நம்ம ரியல் அனாலிசிஸில் படிச்சிருக்கோம். on a compact metric space a function is continuous if and only if it is uniformly continuous. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸில் கண்டினியூவஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூவஸ் ரெண்டுமே இஃப் அண்ட் ஒன்லி இஃபில் இருக்கும். ஸோ அது கண்டினியூஸ்னு சொல்லணும்னா அது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருக்கணும், யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னு இருக்கணும்னா அது கண்டினியூஸாக இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு தியரம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ டூ மெட்ரிக் ஸ்பேஸ் M1 M2 டிஃபைன் பண்ணுறோம். M1 ரோ 1 ஒரு மெட்ரிக் ஸ்பேஸு, ஏ அப்படிங்கிறது அதனோட ஒரு டென்ஸ் சப்செட்டாக எடுத்துக்கிறோம். எஃப் அப்படிங்கிறது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரம் எ சப்செட் ஏ இன் M1 டு எ காம்பேக்ட் metric space M2 row 2 na, then f can be extended to a uniformly continuous function from M1 into M2 அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அதை பயன்படுத்துகிறோம் இங்கே. ஓப்பன் இன்டர்வலில் கொடுத்துருக்கிறத ஒரு க்ளோஸ்டு இன்டர்வல், அதாவது ஒரு காம்பேக்ட் இன்டர்வலுக்கு இந்த ஃபங்க்ஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அங்கே அந்த காம்பேக்டில் எஃப் வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னா ஓப்பன் இன்டர்வலில் அது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருக்கணும். இன்னமும் சில டெஃபினேஷன்ஸ் இங்கே யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்க்கு கொடுக்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு இஃப் ஏ லெஸ் தேன் பி, ஏ அண்ட் பி ஆர் ரியல் நம்பர்ஸ், f is a function from f a to b to r is uniformly continuous அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a f of x and limit extends to b f of x ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த எஃப்பை a to b to r நம்ம அதை யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி ரிசல்ட்ஸ் இருக்குது. நமக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு எதை அப்ளை பண்ணால் சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த கணக்கை இங்கே பயன்படுத்திக்கலாம். இந்த கணக்குக்கு சரியான விடை x into sin 1/x. நெக்ஸ்ட் கொஷின், the series summation n equal to 1 to infinity n 1/n into log n power p converges. ஸோ எப்போ அது கன்வெர்ஜ் ஆகும் அப்படின்னா p is greater than 1. ஏன்னா இங்கே நீங்கள் இன்டெக்ரல் டெஸ்ட் ஆர் கோஷி கண்டென்சேஷன் டெஸ்ட் எது வேணால் நீங்கள் இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். 1/n log n power p கன்வெர்ஜ் ஆகணும் அப்படின்னா இன்டெக்ரல் டெஸ்ட்டில் என்ன இதை பார்ப்போம்னா, equivalent to saying integral 1 to infinity 1/x log x into dx converges அப்படின்னா இந்த சீரீஸ் கன்வெர்ஜ் ஆகும். ஸோ 1/x into log xன்னு மட்டும், அதாவது p equal to 1ன்னு செக் பண்ணிங்கன்னா அது டைவர்ஜ் ஆகும். p greater than வேல்யூ 1ன்னு எடுத்துக்கிட்டு அதனோட இன்டெக்ரல் வேல்யூ பார்த்திங்கன்னா அது ஒரு டெஃபினட் வேல்யூ உங்களுக்கு அங்கே கிடைக்கும், அதாவது கன்வெர்ஜ் ஆகும். ஸோ அதிலிருந்தும் நீங்கள் இங்கே ரிசல்ட்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை கோஷி கண்டென்சேஷன் டெஸ்ட், கோஷி கண்டென்சேஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா சம்மேஷன் an கன்வெர்ஜஸ்
if and only if summation 2n a to n converges. ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலுமே இந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபைனலாக அது 1/n பவர் பியில் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ p greater than 1ன்னு இருக்கும்போது இந்த சீரீஸ் வந்து கன்வெர்ஜ் ஆகும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். the Mobius transformation which maps z equal to infinity I 0 into w equal to 0 I infinity. ஸோ கீழே கொடுத்துருக்குற எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் z பிளேனில் இன்ஃபினிட்டி I 0ங்கிற பாயிண்ட்ஸை கரஸ்பாண்டிங்காக 0 I இன்ஃபினிட்டின்னு மேப் பண்ணோம் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸ் இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். இசட்டுக்கு நீங்கள் வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு டபிள்யூவில் அந்த பாயிண்ட்டாக மாறணும். ஆப்ஷன்ஸ் ஒவ்வொன்றா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் w ஈக்குவல் டு 1/z. ஸோ இசட்டுக்கு நீங்கள் இங்கே வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுறீங்கன்னா w உங்களுக்கு கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா அதான் உங்களுக்கு ஆன்சர். இசட்டுக்கு 0ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இசட்டுக்கு இங்கே 0 கொடுத்தோன்னா w ஈக்குவல் டு 1/0 இன்ஃபினிட்டி. இசட்க்கு ஐன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இசட் ஐனா w ஈக்குவல் டு 1/i. 1/iயோட வேல்யூ வந்து -i. ஆனால் இங்கே ஐன்னே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போது ஆப்ஷன் ஏ வந்து ராங். ஆப்ஷன் பி எடுத்துக்கிறேன். w ஈக்குவல் டு -1/z. ஸோ இசட்டுக்கு 0, அப்போ w இன்ஃபினிட்டி ஆகிடும். இசட்டுக்கு ஐனா -1/i வந்து ஐ தான். ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகுது. இசட்டுக்கு இன்ஃபினிட்டி எடுத்தால் w 0 ஆகுது. ஸோ 3 பாயிண்ட்ஸுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ w ஈக்குவல் டு -1/z அப்படிங்கிறது தான் இதுக்கான கரெக்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அஃப்கோர்ஸ் நீங்கள் அதர் ஆப்ஷன்ஸ் சி அண்ட் டி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இசட்டுக்கு இங்கே 0 அப்படின்னு தரும்போது உங்களுக்கு w என்ன வேல்யூ கிடைக்குது, அதே மாதிரி ஆப்ஷன் டிக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஆப்ஷன் பி இந்த கணக்குக்கு சரியான விடை. 46க்கு the partial differential equation y uxx plus 2xy uxy plus y uyy equal to ux plus uy is hyperbolic conditions கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கணக்கில் ஒரு கரெக்ஷன் என்ன அப்படின்னா இந்த y டேர்ம் uy டேர்ம் வந்து yன்னு கொஷின் பேப்பரில் இருக்குது. ஸோ அது எக்ஸ்ன்னு இருக்கிறப்ப தான் இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்கோர்ஸ் ஒய்ன்னே அதை எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணுங்கன்னா இந்த எந்த ஆப்ஷனுமே இங்கே சரியாக வராது. ஸோ நமக்கு தேவை செகண்ட் டெரிவேட்டிவ் டேர்ம்ஸ் மட்டும்தான். ஏன்னா அதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அது ஹைப்பர்பாலிக்கா, பேரபாலிக்கா, இல்லை எலிப்டிக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ auxx ப்ளஸ் buxy cuyy அது எனக்கு போதும். ஸோ b² - 4ac அதனோட வேல்யூ greater than 0, less than 0, equal to 0 அதை பேஸ் பண்ணி தான் நான் இங்கே அது எந்த டைப்பில் வரும் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ நான் இங்கே கரெக்டட் வேல்யூ எக்ஸ்னே எடுத்துக்கிறேன். அப்போ என்னோடய a வேல்யூ அப்படிங்கிறது y, b வேல்யூ அப்படிங்கிறது 2xy, c வேல்யூவை x அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ b² - 4ac வரும்போது b² 4x² y² minus 4ac 4xy. ஸோ கொஷனில் வந்து அது ஹைப்பர்பாலிக் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஹைப்பர்பாலிக்காக இருக்கணும்னா அந்த b² - 4ac வேல்யூ வந்து greater than 0வாக இருக்கணும். 4x² y² minus 4xy greater than 0 அப்படின்னா 4xy times xy minus 1 வந்து greater than 0. ஸோ இதிலிருந்து இந்த xy minus 1 வந்து greater than 0வாக இருக்கணும், ஆர் xy வந்து greater than 1ஆக இருக்கணும். ஆப்ஷன் சி இந்த கணக்குக்கு சரியான விடையாக இருக்கும். 47. Let ux, t be a continuous function of a solution of ut equal to alpha uxx. Diffusion equation for x ranges from 0 to L and t ranges from 0 to capital T, where t greater than 0 is a fixed time. Then the maximum and minimum values of u are attained. So PDEல வர மேக்ஸிமம் மினிமம் பிரின்சிபல், அந்த பிரின்சிபலோட ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே டைரெக்டாக கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் look like this: let u of x comma t be a continuous function and a solution of ut equal to alpha uxx for given restrictions. Then the maximum and minimum values of u are attained either at time t equal to 0
or at the endpoints x equal to 0 and x equal to L at some time interval 0 to t. So அதுக்கான ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, டைரெக்டாக அந்த மேக்ஸிமம் மினிமம் பிரின்சிபல். ஸோ அந்த பிரின்சிபலில் சொல்கிறது என்னோட மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ வந்து t equal to 0 or at the endpoints x equal to 0. Next question. In a binomial distribution, mean equal to 4 and variance equal to 3, then mode is. So ஒரு binomial distributionல mean கொடுத்துருக்காங்க. So mean வந்து np, அதனோட வேல்யூ வந்து 4. variance npq, அதனோட வேல்யூ வந்து 3. ஸோ இதில் இருந்து npq by npq வந்து 3/4. ஸோ p plus q equal to 1 for binomial distribution. Therefore p equal to 1/4. p equal to 1/4 இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா n into 1/4 4 or n equal to 16. ஸோ npq எல்லா வேல்யூவும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது மோட் ஆஃப் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன வரும் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் greatest integer function of x தான் n plus 1p. ஸோ என்னோட வேல்யூ வந்து இங்கே 16, அப்போ n plus 1 வந்து 17 இன்ட்டு பியோட வேல்யூ வந்து 1/4. ஸோ 17 இன்ட்டு 1/4, ஸோ 4.25. ஸோ என்னோடய வேல்யூ வந்து 4. ஸோ இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் மோடு அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. அந்த வேல்யூ n plus 1 இன்ட்டு p வந்து இன்டீஜராக இருக்கும்போது, நான் இன்டீஜராக இருக்கும்போது. ஸோ இங்கே நம்ம வந்து n plus 1 இன்ட்டு பியோட வேல்யூ நான் இன்டீஜர் அப்படின்னும் போது இந்த வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஷின். இஃப் x is a Poisson variate such that 2p x equal to 0 plus p x equal to 2 equal to 2p x equal to 1, then expectation of x. Okay. So given 2px equal to 0 plus px equal to 2 equal to 2px equal to 1. So x and the Poisson variate அப்படின்னா அதனுடைய probability mass function வந்து e power minus lambda lambda power x by x factorial. ஸோ இங்கே x வந்து 0, அப்போ e power minus lambda lambda power 0 by 0 factorial ப்ளஸ் x வந்து 2 இருக்கிறப்போ e power minus lambda lambda power 2 by 2 factorial equal to 2 times x equal to 1 e power minus lambda lambda power 1 by 1 factorial. ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறோம், லேம்டாவோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம், லேம்டா பாசிட்டிவாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ காமன் e power minus lambda கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 2 lambda power 0 1 0 factorial 1 e power minus lambda கேன்சல் பண்ணிக்கிட்டோம், lambda ஸ்கொயர் by 2 வரும், இங்கே வந்து 2 lambdaன்னு வரும். ஸோ 2வை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது lambda ஸ்கொயர் ப்ளஸ் 4 equal to 4 lambdaன்னு வரும், ஆர் lambda ஸ்கொயர் மைனஸ் 4 lambda ப்ளஸ் 4 equal to 0, lambda minus 2 whole square equal to 0, or